வணக்கம் டீச்சர்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் மோடில் யூனிட் 3 இங்கிலீஷை பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம அதில் உள்ள நம்ம 2 யூனிட்டையும் போட்டிருக்கோம். அதில் 3வது யூனிட் சரிங்களா. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம முக்கியமானது மட்டும் நம்ம கவர் பண்ணலாம். கிளாஸரி சிலபி இது பார்த்திங்கன்னா சிலபஸ் அப்படிங்கிறதுடைய இதோடைய ப்ளூரலில் தான் சிலபி அப்படின்னு சொல்கிறது. இது சிலபஸ் அப்படிங்கிறது சிங்குலர், சிலபிங்கிறது ப்ளூரல். எல்லோரும் தெரியும், பாடத்திட்டம் அப்படின்னு சொல்லுவோம். இன்க்ளூஷன் அப்படிங்கிறது எல்லோரையும் சேர்க்குறது. எக்ஸ்க்ளூஷன்னா அதுக்கு ஆப்போசிட் சரிங்களா. ஆல் பீப்புள் பீயிங் வேல்யூட் அண்ட் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் டிஃப்ரென்ஸ், யாராக இருந்தாலும் என்ன பண்ணுறது, அவங்கள சேர்த்துக்கிறது. அதை என்ன சொல்லுவாங்கன்னா இன்க்ளூஷன், இன்க்ளூசிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. கட் த்ராட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரேசல் வெர்ப் மாதிரி இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா காம்படேட்டிவ் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. காம்படேட்டிவ் போட்டி நிறைந்த. லெஸ் ப்ரிவிலேஜ்ட் குறைந்த அல்லது ஒதுக்கப்பட்ட அந்த மாதிரி சொல்லலாம். டிஸ்அட்வான்டேஜ் பீப்புள் ஒதுக்கப்பட்ட விளக்கப்பட்ட பீப்புள் அப்படின்னு சொல்லலாம். வறிய நிலையில் உள்ள பீப்புள் அப்படின்னு சொல்லலாம். லெஸ் ப்ரிவிலேஜ் அது பார்த்திங்கன்னா டிஸ்அட்வான்டேஜ். அனிமேட் அப்படின்னா லிவிங், அனிமேட்னா லிவிங். ஃபெண்ட் அப்படிங்கிறது லுக் ஆஃப்டர் பார்த்துக்கிறது. ஃபெண்ட் கவனித்து கொள்ளுதல் அல்லது தடுக்கிறது. டிஃபெண்ட் அந்த மாதிரி சொல்கிறாங்க, பார்த்துக்கிறது. ஃபெண்ட். கிரிட்டிக்கல் ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டண்ட், ரொம்ப முக்கியமான அர்த்தம். கிரிட்டிக்கல் அல்லது ரொம்ப முக்கியமான, எசென்ஷியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இன்டிஸ்கிரிமினேட், வித்தவுட் கேர்ஃபுல் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. கன்சியூமரிசம் பார்த்திங்கன்னா கன்சியூமர், அதாவது பொருட்கள் வாங்குகிற நுகர்வோருடைய அந்த இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொமோஷன் பண்ணுறத அல்லது ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு பேர் தான் என்ன, கன்சியூமரிசம் அப்படின்னு சொல்கிறது. அந்த வாங்குகிற கன்சியூமருடைய ரைட்ஸை அல்லது இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு பேர் தான் கன்சியூமரிசம் அப்படிங்கிற தத்துவம். டெஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது அழிக்கிறது. டேமேஜ், டெஸ்ட்ராயிங் சம்திங், சிலதை அழிக்கிறது. என்ஹெல்ப்னா இதில் பார்த்திங்கன்னா என்ஹெல்ப்லாம் சூழ்ந்துருக்குது அப்படின்னு அர்த்தம். இதில் சொல்கிறாங்கன்னா ஈட் முழுங்கிறது, ஸ்வாலோ அப்படின்னு சொல்கிறது, முழுங்கிறது என்ஹெல்ப். ஸ்கேவெஞ்சர் பேர்டு, அதாவது இறந்த அனிமல்லேருந்து தன்னுடைய உணவை எடுத்துக்கிறத என்ன சொல்லுவோம், ஸ்கேவெஞ்சர் பேர்டு. அதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரோ, காக்கா வந்து என்ன சொல்கிறாங்க, எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க க்ரோ. பேர்ச் அப்படின்னா மரத்தில் அல்லது ஏதாவது உட்கார்றது. அந்த பேர்டு வந்து மரத்து மேலே உட்காருதுல, அதுதான் பேர்ச். ரெஸ்ட் எடுக்கிறது, ரெஸ்ட் ஆன், ஸ்டே ஆன் அப்படின்னு சொல்கிறது பேர்ச். அடுத்து இன்ஸ்லேவ்ட்னா அடிமை மாதிரி வேலை செய்கிறது அல்லது ஒரு ஆளை அடிமையாக்குறது, அதான் இன்ஸ்லேவ்டு. கமர்ஷியல்னால் எல்லாத்தையும் மணி மைண்டடாக வியாபார நோக்கில் பார்க்குறது. கண்டம்ப்ளேட் பார்த்திங்கன்னா எதாத்த பற்றி ரொம்ப அதிகமாக யோசிக்கிறது, திங்க் பண்ணுறது. கண்டம்ப்ளேட். அடுத்து பிகட்ரி, இது பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வகுப்புகளுக்கு எதிராக ஒரு அதாவது சகிப்புத்தன்மை அற்ற நிலையில் காணப்படுறது. இன்டாலரன்ஸ், ஒரு கருத்து வேறுபாடோடு என்ன இருக்கிறது, அவங்க தான் சொல்கிற கருத்தான் என்ன சொல்கிறது பெருசுன்னு நினைக்கிறது. இது மத சகிப்புத்தன்மையை, சகிப்பற்ற தன்மையை இந்த அந்த மாதிரி சொல்லலாம் சரிங்களா. மற்ற மதங்களோட ஒத்து போகாமை அல்லது மற்ற கருத்துக்களோட ஒத்து போகாமை, அது என்ன சொல்லலாம் பிகட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. இலுமினேட்டர்னா லைட் அப், எரிகிறது. இலுமினேட்டர்னா அப்படி வெளிச்சம் தருகிறது அப்படின்னு சொல்லலாம். இலுமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அது நவுன். அது அடுத்து ப்ரிஃபிக்ஸ் அஃபெக்ட்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபார்ம்னா கன்ஃபார்ம், இதுக்கு பேட்ரியாட்டிசம். டைவர்சிட்டி. அடுத்து என்ஸ்லேவ்டு. இது பார்த்திங்கன்னா இன்அனிமேட், கன்சியூமரிசம், நேக்ட்னஸ் சரிங்களா. அது பார்த்துக்குங்க. இதுக்கு வந்ததுன்னா ப்ரிவிலேஜ்டு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு வந்து எப்படி, அதாவது சஃபிக்ஸோ ப்ரிஃபிக்ஸோ செய்ய சொல்கிறாங்க. இதுக்கு வந்து அண்டர் ப்ரிவிலேஜ் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு வந்து ஆப்போசிட்டாக அதுக்கு பார்த்திங்கன்னா காமன் அப்படின்னு சொல்லலாம். அனிமேட், இதை வந்து இன்அனிமேட் அப்படின்னு சொல்லலாம்.
இதுக்கு வந்து ஆண்டனம்ஸ் எதிர்ச்சொல் பார்த்தீங்கன்னா லைவ்லி, லிவிங், அலைவ் அப்படின்னு சொல்லலாம். டிஸ்கிரிமினேட் இதை இன்டிஸ்கிரிமினேட் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அதுக்கு வந்து எம்டி, ஃபுல் அப்படின்னு. இதுக்கு வந்து எம்டி அப்படின்னா எம்டிஃபை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், இதுக்கு வந்து நம்ம ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் சொல்லலாம். இதுக்கு வந்து ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா எம்டினா ஃபுல். அடுத்து கம்யூனிகேட் அப்படின்னா கம்யூனிகேட்னா கம்யூனிகேஷன் அல்லது மிஸ்கம்யூனிகேட் அந்த மாதிரி சொல்லலாம். இதுக்கு வந்து கம்யூனிகேட்டுக்கு ஆப்போசிட் வந்து டிஸ்கனெக்ட் அப்படின்னு சொல்கிறது. லேர்ன் இதுக்கு வந்து லேர்னர்னு சொல்லிட்டு நம்ம ப்ரிஃபிக்ஸு நம்ம வந்து சஃபிக்ஸ் ஆட் பண்ணலாம். லேர்னுக்கு ஆப்போசிட் டீச். சரிங்களா? இது பார்த்துக்கலாம். ஈஸி தான் அதெல்லாம். இதெல்லாம் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறது. இது ப்ரிப்போசிஷன். ப்ரிப்போசிஷன் அப்படின்னா என்னென்னா, இது எப்போதுமே ஒரு சென்டென்ஸில் உள்ள நவுன் அல்லது ப்ரொனவுனுக்கு முன்னாடி வரும்னு சொல்கிறாங்க. நவுன் அல்லது ப்ரொனவுனுக்கு முன்னாடி வரும். ப்ரொனவுன்னா அந்த அன்புவை ஹீ அப்படி அல்லது ஹிம் அப்படின்னு சொல்கிறது, அதான் ப்ரொனவுன் சொல்கிறது. மறுபடியும் அந்த பேரை யூஸ் பண்ணாமல் அதுக்கு பதிலாக ஏதாவது ப்ரொனவுன் யூஸ் பண்ணுறது தான் என்ன, அதுக்கு பதிலாக ஒன்று ரெப்ரசன்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது தான் ப்ரொனவுன். சரிங்களா? இந்த ப்ரிப்போசிஷன் எப்போதுமே நவுன் அல்லது ப்ரொனவுனுக்கு முன்னாடி வரும். அதே மாதிரி இது எதை பண்ணால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேர்டுக்கும் அந்த சென்டென்ஸில் உள்ள அனதர் வேர்டுக்கு உள்ள இடையில ரிலேஷன்ஷிப் என்ன பண்ணும், உண்டு பண்ணும். ப்ரிப்போசிஷனை என்ன பண்ணுவாங்க, 3 கேட்டகரியை பிரிக்கிறாங்க. ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம் அண்ட் பொசிஷன் அண்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அப்படி பிரிக்கிறாங்க. டைம் அப்புறப்ப பார்த்திங்கன்னா சொல்லும்போது த ஸ்கூல் க்ளோசஸ் அட் 5 o'clock in the evening அப்படி சொல்லலாம். டைம் டூரிங் த மார்னிங் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஐ ஆம் வெரி பிஸி டூரிங் த மார்னிங். மார்னிங் காலை நேரத்தில் ரொம்ப பிஸியாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறது. ஐ வில் அட்டன் டியூஷன் இந்த ஈவினிங் அப்படின்னு சொல்கிறது. இதெல்லாம் டைம். இது வந்து பொசிஷன், இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறது. டேபிள் மேலே இருக்குது. ஹெட் எபோவ் த ஹெட்டுக்கு மேலே இருக்குது. ஓவர் த பிரிட்ஜுக்கு மேலே இருக்குது. அந்த பொசிஷன் இருக்கிற இடத்த சொல்கிறது. இது பிளேஸ், விழுப்புரம், பஸ் ஸ்டாப், இன்சைட் த கிளாஸ் ரூம், இதெல்லாம் சொல்கிறது. இதெல்லாம் ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம் அண்ட் பொசிஷன், ப்ரிப்போசிஷன் ஆஃப் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக பிரிப்பாங்க. சரிங்களா? அதை பார்த்து வச்சுங்க. லாங்குவேஜ் செக் பாயிண்டில் சிலது கொடுத்துருக்காங்க. த பிளேன் ஃப்ளீவ் எபோவ் த பில்டிங் அப்படின்னு சொல்லக்கூடாது. த பிளேன் ஃப்ளீவ் ஓவர் த பில்டிங் தான் சொல்லணும். அதாவது எபோவ் வந்து எப்போ யூஸ் பண்ணணும்னா மூவ்மெண்ட் இருக்கும்போது என்ன பண்ணணும், யூஸ் எபோவ் வென் தேர் இஸ் நோ மூமெண்ட். மூவ்மெண்ட் இல்லாதப்போ என்ன பண்ணணும், எபோவ் யூஸ் பண்ணணும். அதாவது என்ன சொல்கிறது, மூவ்மெண்ட் இல்லாதப்போ எபோவ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவர் வந்து மூவ்மெண்ட் இருக்கிறப்போ ஓவர் யூஸ் பண்ணணும். இந்த பிளேன் வந்து என்னென்ன மூவ்மெண்ட்டில் இருக்குது அப்படின்னு போகிறப்ப இது என்ன பண்ணணும், பில்டிங் மேலே போகுது அப்படின்னு சொல்லும்போது ஓவர்னு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதை பார்த்து வச்சுங்க. வி ஷால் மீட் தம் இன் த கிளப் திஸ் ஈவினிங் அப்படின்னு சொல்லக்கூடாது. வி ஷால் மீட் தம் அட் த கிளப். இந்த கிளப்னு சொல்லக்கூடாது, அட் த கிளப்னு சொல்கிறாங்க. இந்த பார்த்தீங்கன்னா லார்ஜ் பிளேஸுக்கு என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். இன் சென்னை, இன் இந்தியா அப்படின்னு சொல்லும்போது யூஸ் பண்ணணும். அட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா அட் ஸ்கூல், அட் பார்க், அட் த கிளப் அப்படின்னு சின்ன சின்ன பிளேஸுக்கு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அடுத்து ஐ வாக் பை ஃபுட் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஐ வாக் ஆன் ஃபுட் தான் சொல்லணும். ஆன் வந்து பார்த்திங்கன்னா எப்போ சொல்லணும்னா நம்முடைய பாடியுடைய மூவ்மெண்ட்டை வச்சு நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது, ஏக்கத்தை வச்சு இன்னொரு இடத்துக்கு போகும்போது அதை ஆன் யூஸ் பண்ணணும். வேறு ஏதாவது சைக்கிளையோ பஸ்ஸையோ யூஸ் பண்ணும்போது, ஒரு டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணும்போது பை யூஸ் பண்ணணும். ஐ எம் கோயிங் டு ஸ்கூல் பை வேன், ஐ எம் கோயிங் டு ஸ்கூல் பை த பஸ் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட் டூனா பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிறது. அவுட் ஆஃப் இதை விட்டு வெளியே வர்றது. பிஹைண்ட்னா பின்னாடி இருக்கிறது. இந்த ப்ரிப்போஷனை பார்த்து வச்சுங்க. இன்ட்டுனா உள்ளே போகிறது. அரவுண்டு சுற்றி வர்றது. அடுத்து இன்னா உள்ளே இருக்கிறது, எல்லாம் தெரியும். த்ரூனா இங்கேருந்து இந்த பக்கம் வெளியே வர்றது, த்ரூ அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா? இந்த பிக்சரை வச்சு சொல்லும்போது பார்த்திங்கன்னா இவன் என்ன பண்ணுறான், ஓவர், இவன் வந்து ஜம்ப் ஓவர் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஆன், ஷீ ஸ்டாண்டிங் ஆன் த, அந்த பெட்டிக்கு மேலே என்ன பண்ண நின்றுக்கிறதுக்கு. சரிங்களா? இவரை பார்த்தீங்கன்னா டவுன் ஃப்ரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பாப்பா வந்து இன்சைட் அப்படின்னு சொல்லலாம். இன்சைடில் இருக்குது. இது வந்து இன் ஃப்ரண்ட் ஆஃப், இதுக்கு முன்னாடி நிற்கிது. இது இன் பிட்வீன், ரெண்டு கடையில் இருக்குது. என்ன இருக்குது,
இன் பிட்வீன் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அடுத்து ப்ரிப்போஷன். இதெல்லாம் ப்ரிப்போஷன் கேட்குறாங்க. இந்த இன்சைடு ஹர் பாக்ஸ், இன்சைடு ப்ரிப்போஷன். பிஃபோர் அப்படிங்கிறது ப்ரிப்போஷன். இதில் பார்த்தீங்கன்னா அக்ராஸ் அப்படிங்கிறது ப்ரிப்போஷன். இதை நீங்கள்லாம் சென்டென்ஸ் என்ன பண்ணுங்க, படித்து பார்த்துக்குங்க, இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் டாப் ஆஃப் அப்படிங்கிற ப்ரிப்போஷன், பிஹைண்டு, அதே மாதிரி ஃபில் ஓவர் அப்படிங்கிறது என்ன ப்ரிப்போஷன், இல்லை டூரிங்கிறது என்ன ப்ரிப்போஷன். அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்நீத், கோ இன்ட்டுங்கிறது இதில் என்ன ப்ரிப்போஷன். அதே மாதிரி இதில் ஆஃப்டர் அப்படிங்கிறது என்ன, லஞ்சுக்கு அப்புறம் சில்ட்ரன்லாம் என்ன பண்ணாங்க, விளையாட போனாங்க. எடுத்து பார்த்தீங்கன்னா ஆன் டு த ஹார்ஸ், அதில் போய் உட்காந்தா அப்படின்னு சொல்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா இஸ் யுவர் மதர் அட் ஹோம் தான் வரும். சரிங்களா? அட்டு வரும். தெர் இஸ் யூனிட்டி இன் டைவர்சிட்டி அமாங் பீப்புள். யூனிட்டி இன் டைவர்சிட்டி அமாங் த பீப்புள். ஹி டிஸ்கஸ் த ப்ராப்ளம் வித் அப்படின்னு வரும். சரிங்களா? வித் ஹிஸ் பேரண்ட்ஸ். லித்திஷா வாஸ் ப்ரைஸ்ட் பை ஹர் ஃபாதர். அவங்க அப்பா என்ன பண்ணார், லித்திஷாவை புகழ்ந்தார். கேன் யூ ஃபினிஷ் த ஒர்க் பை டுமாரோ. ஹி ஹாஸ் பின் ஆப்சண்ட் சின்ஸ் லாஸ்ட் வீக். சரிங்களா? லாஸ்ட் வீக்லேருந்து அவன் என்ன வரலை அப்படின்னு சொல்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா டூரிங் த வீக்கெண்ட்ஸ். வாட் யூ டூ டூரிங் த வீக்கெண்ட்ஸ்? ஐ எம் கோயிங் டு மை வில்லேஜ் ஆன் சண்டே. ஐ ஹவ் நாட் மெட் மை ஃப்ரெண்ட்ஸ் சின்ஸ் டிசம்பர். இதில் ரன் அக்ராஸ் அப்படின்னு வரும். ஹி டோல் மீ இன் டீட்டெயில் அபவுட் த இன்சிடெண்ட். இது பார்த்தீங்கன்னா த பிக்சர் வாஸ் ட்ரான் பை த கேர்ள் வித் சார்கோல். கரித்துண்டை வச்சு என்ன பண்ண வித் அப்படின்னு வரும். த கார் வாஸ் ட்ராவலிங் அட் கிரேட் ஸ்பீட். இது வந்து அட்டு வரும். அடுத்த பால் ஃபெல் இன்டு த லேக். அதேமாதிரி there is a bridge across the river. across the river தான் சொல்லணும். the conference will be held at இல்லாட்டி from 10 AM to இந்த மாதிரி வரும். 2 டைம் இருக்குல்ல, அதெல்லாம் என்ன பண்ணணும்னா ஒரு டைம் தான் சொல்லலாம். 10 மணியில் இருந்து 5 மணி வர ஃப்ரம் டூ அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா? அதை பார்த்து வச்சுங்க. the soldier climbed onto the என்ன சொல்கிறது onto the horse சொல்லலாம். they have been here for a long time. he has lived in the city since அப்படின்னு சொல்கிறது. 2012 என்ன பண்ணா அவங்க இருந்தாங்க. the paper was published in the journal அப்படிங்கிற இன்டர்நேஷ்னல் ஜேர்னலில் நம்ம இந்த பப்ளிஷ் பண்ணப்பட்டது. when will you return ஃப்ரம் ஹோம் அல்லது பேக் ஹோம் அப்படின்னு சொல்கிறது. அடுத்து 1 of the 4 students அப்படின்னு சொல்கிறது. இதில் அடுத்து திஸ் ஃப்ரூட் இஸ் ஃப்ரம் த மெக்சிகன் கேபிட்டல். த ஹெட் ஆஃபீஸ் இஸ் இன் நுங்கம்பாக்கம். இட் இஸ் ஆன் த காலேஜ் ரோட். as you go to the station the office is on the right side. on the right side. The sailors were taken to the forest and made to walk about 10 miles. The girl standing near me was sneezing. near அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா? இதெல்லாம் பார்த்து வச்சுங்க. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இது ஏன்னா படித்து வச்சுங்க. அஃபெக்ஷனேட், கோஆப்ரேட், இந்த பெஸ்ட்டு குவாலிட்டியை சொல்கிறாங்க. இது அந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவை கிடையாது. அடுத்து லிம்ரிக் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 5 லைன் போயத்தை என்ன சொல்லுவாங்க, லிம்ரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. லிம்ரிக் அல்லது லைம்ரிக் அப்படின்னு சொல்கிறது. இது ஒரு ஃபன்னியான போம், ரொம்ப காமனியானது, நான்சென்சிக்கலாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா எழுதுனவர் பார்த்திங்கன்னா இதை ஃபேமஸ் ஆக்கினவர் எட்வர்ட் லியர் அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா இந்த டைப்பை, இது ஒரு டைப், இந்த சானட் அந்த மாதிரி இந்த லிம்ரிக் அப்படிங்கிறது ஒரு டைப். இதில் நக்கலான ஒரு ஃபன்னியான சொல்கிறது, அந்த சொல்கிறது. இதை வந்து ஃபேமஸ் ஆக்கியவர் எட்வர்ட் லியர் அப்படிங்கிறவர். அவர் எந்த புக்கு மூலமானா ஒரு புக் எழுதுறாரு, புக் ஆஃப் நான்சென்ஸ் அப்படிங்கிறத எழுதுறாரு. அதன் மூலமாக இந்த ஃபார்ம் என்ன பண்ணுறாங்க, இவர் வந்து ஃபேமஸ் படுத்துகிறார். அந்த புக்கு ஃபுல்லாகவே, என்டையர் புக் ஃபுல்லாகவே, இந்த புக் ஃபுல்லாகவே இந்த பார்த்திங்கன்னா இந்த லிம்ரிக் என்ன பண்ணியிருப்பான்னு சொல்லியிருப்பார். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு, செகண்டு, 5th லைன் பார்த்தீங்கன்னா ஒன்று என்ன பண்ணும், ரைம் ஆகும். அதே மாதிரி நம்பர் ஆஃப் சிலபிள் எப்படி இருக்கும், சேமாக இருக்கும். 8 6
8 சிலபல் அல்லது 9 சிலபல் 9 சிலபல் இருக்கும். எதுனா 1வது அந்த லைனும் 2வது லைனும் 5th லைனும் எப்படி இருக்கும், ஒரே மாதிரி ரைம் ஆகும். 3ர்டும் 4த்தும் என்னென்னும் அது 2 ஒரே மாதிரி இருக்கும். அது பார்த்தீங்கன்னா அதில் 5 இல்லை 6 சிலபல் காணப்படும். சரிங்களா. லிம்ரிக்ஸ் எப்போதுமே எப்படி தான் இருக்கும், தேர் ஒன்ஸ் வாஸ் தேர் வாஸ் அப்படின்னா என்ன பண்ணுவோம், அந்த லிம்ரிக் வந்து ஆரம்பிக்கும். சரிங்களா. இதில் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், தேர் ஒன் வாஸ் ஒண்டர்ஃபுல் ஸ்டார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், படித்து பார்த்துக்குங்க. இந்த போம் யுவர் ஸ்பேஸ், இது எழுதினவங்க டேவிட் பேட்ஸ். சரிங்களா. இதில் ஹார்ஸ் அப்படிங்கிறது ரஃப், டாத் அப்படிங்கிறவுடைய இது பழைய ஃபார்ம், இதில் டஸ் அப்படின்னு சொல்லுவோம். விஸ்பர் அப்படின்னா லோ வாய்ஸ், ரொம்ப மெதுவாக பேசுகிறது. ஆக்சன்ட் அப்படின்னா எஃபசைஸ், ஸ்ட்ரெஸ் பண்ணுறது. ஆன்சியஸ்னால் பார்த்தீங்கன்னா ஒரி, கவலை. க்ரீவ்னா சாரோ, கவலையாக இருக்குது. க்ரீவ்னஸ், க்ரீவ், கஷ்டம் அப்படின்னு சொல்கிறது. டிபார்ட்னா போகிறது, ஒரு இடத்த விட்டு கிளம்புறது. என்டோர்னா பேஷண்ட்டாக தாக்கு பிடிக்கிறது. சரிங்களா. என்டோர் அப்படிங்கிறது. டாயில்னா கஷ்டப்படுறது, ஒர்க்டு வெரி ஹார்ட், டாயில் அப்படின்னு சொல்கிறது. வெயின்னா வீணா, ஒரு ரிசல்ட்டும் கிடைக்கல, வீணாக போச்சு அப்படின்னு சொல்கிறது. ஸ்டபர்ன் அப்படிங்கிறது ஒரு 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 சொன்னதை அப்படியே என்ன பண்ணுறது, அப்படியே பிடிச்சிக்கிறது, அதனுடைய ஒப்பீனியனை மாற்றுறதே இல்லை, அந்த மாதிரி இருக்குது. ஸ்ட்ரைஃப் அப்படின்னா டிஸ்அக்ரிமெண்ட், ஒத்துப்போகாமை. எட்டர்னிட்டினா எண்ட்லெஸ், நோ எண்ட் அப்படிங்கிறது, முடிவில்லாமல் போயிட்டுருக்கும். இன்ஃபினிட் அப்படி மாதிரி. மேலே உள்ள ரைமிங் வேர்ட்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ரைம் ஸ்கீம்னால் நம்மளுக்கு என்னென்னு தெரியும். அதாவது ரைம் வேர்ட்ஸ்னால் ஒன்று என்ன பண்ணுறது, மேட்ச் பண்ணுறது. அதை வச்சு என்ன பண்ணுறோம், ரைம் ஸ்கீம் என்ன பண்ணுறோம், இது பண்ணுறோம். இப்போ டூ, கோ, லாஸ்ட்டு, போஸ்ட், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரைமிங் ஆகிற மாதிரி தெரியும், ஆனால் இல்லை, ரைமிங் ஆகலை. சரிங்களா. இதில் பாருங்கள் ரைம் ஸ்கீமா, இந்த டூ, ஊ, கோ, இது 2 ரைம் ஆகாது. லாஸ்ட், போஸ்ட், லுக் லைக் அஸ் தே ஃபார் ரைமிங் பட் தேர் அண்ட், அவங்க என்ன பண்ணல, இதெல்லாம் ரைமிங் வேர்டு சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் த லெட்டர் வில் நாட் பி த சேம் அட் த எண்ட் பட் தே ரைம். சில நேரத்தில் இந்த என்ன சொல்கிறது, இந்த கடைசியில் உள்ள லெட்ரு இது எல்லாமே சேமாக இருக்கும், ஆனால் என்ன அது இது ரைமிங் வேர்ட்ஸ்னு சொல்ல முடியாது. ஆனால் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா லெட்டர்லாம் சேமாக இருக்காது, ஆனால் இதெல்லாம் எப்படி இருக்கும், ரைமிங் வேர்ட்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. புவர், என்டியோர், அதெல்லாம் அந்த சவுண்டோட முடியுது. அப்போ ஏஎன் கொடுக்குறோம். நோ, சோ, 2 ஒரு சவுண்டு. பிபி, பியர், கேர், இதெல்லாம் வந்து ரைமிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இது பார்த்திங்கன்னா இதில் உள்ள கடைசி லெட்டர்லாம் வேறு மாதிரி முடிஞ்சிருக்கு, ஆனால் அது அவங்க பார்த்திங்கன்னா ரைமிங் ஆகிறாங்கன்னு சொல்கிறாங்க. சரிங்களா. இதில் வந்து ஒரே மாதிரி முடிஞ்சாலும் இது ரைமிங் வேர்ட்ஸ் கிடையாது, நீங்கள் சொல்லி பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஆனால் இதெல்லாம் வேறு லெட்டரில் முடிஞ்சாலும் இதெல்லாம் ரைமிங் வேர்ட்ஸ்னு காணப்படும். இந்த மாதிரி என்ன இருக்கும். சரிங்களா. இதில் பார்த்தீங்கன்னா சைல்டு, இது ஏ போட்டுக்கிறோம். கெயின், சைல்டுக்கும் கெயினுக்கும் வேறு, அப்போ அது பி போட்டுக்கிறோம். மறுபடியும் மைல்டு, இப்போ சைல்டும் மைல்டு ஒரே மாதிரி இருக்காங்கல்ல, இங்கே இதே சவுண்டில் இதையும் நம்ம என்ன பண்ணுறோம், இதே குறியீடில் நம்ம இது குறிக்கிறோம். இப்போ ஏ, கெயின், ரிமைன், இங்கே ஏற்கனவே பி குடிச்சிருக்கோம், அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுறோம், பி குடிக்கிறோம். ஸோ ஏபி, இதை தான் என்ன சொல்கிறோம், ரைம் ஸ்கீம்னு சொல்கிறோம். சரிங்களா. இது ரொம்ப முக்கியமானது. ஒரே மாதிரி முடிஞ்சாலும் ஆனால் வந்து சொல்லி பார்க்கும்போது என்ன இல்லை, அது ரைமிங் என்ன பண்ணல, அந்த ரைமிங் ஸ்கீம்னு அதில் கொண்டு வர முடியாது. சரிங்களா. ரைம் ஆகலை, ஆனால் வேறு ஸ்பெல்லிங்கில் இது முடிஞ்சிருந்தாலும் லெட்டரில் முடிஞ்சாலும் அவங்க பார்த்தீங்கன்னா ரைம் ஆகிறாங்க. சரிங்களா. ஸோ ரைம் ஸ்கீம்ங்கிறது அந்த சவுண்டை வச்சு தான் என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். அடுத்து புல்லிங் அப்படின்னா ஒருத்தர் வம்பிழுக்கிறது. சரிங்களா. அதே மாதிரி ஹியூமிலியேட்னா ரொம்ப அடுத்தவங்களை என்ன பண்ணுறது, வெட்கப்படுத்துகிற மாதிரி, கஷ்டப்படுத்துகிற மாதிரி என்ன பண்ணுறது, அவங்கள வந்து நடத்துறது. கான்சிக்வன்ஸ்னால் ஒரு செயல் செய்கிறது மூலமாக அதிலிருந்து வர்ற விளைவுகள், ரிசல்ட் அப்படின்னு சொல்கிறோம். பியர் ப்ரெஷர்னால் பார்த்திங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் ஃப்ரம் மெம்பர்ஸ் ஆஃப் த சேம் குரூப், ஒரு குரூப்பில் இருக்கவனோட இருந்து நம்மளுக்கு காம்படிட்டிவாக ஒரு ஆள் என்ன பண்ணுறது, அதுலேருந்து ஒரு ஆள் இன்ஃப்ளூயன்ஸாக கிளம்புறது. சரி. டிஜெக்டட்னா சேட், ரொம்ப கவலை, டிப்ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறது. நைட் மேர்ஸ்னால் தூக்கத்தில் அல்லது நைட்டில் கெட்ட கனவு வர்றது. எம்பத்தி அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா அடுத்தவருடைய ஃபீலிங்கே நினச்சி என்ன பண்ணுறது, அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்காக நம்ம வருந்துறது.
லாயல்ட்டினா அடுத்தவங்களுக்கு என்ன பண்ணுறது, கண்மூடித்தனமா அல்லது ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப உண்மையாக இருக்கிறது, அதான் லாயல்ட்டி அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா? இதை பார்த்து வச்சுங்க. இது படித்தா போதும் நண்பர்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.